கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க. அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும். அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா, பெரும்பாலும் இன்னைக்கு காலண்டரில் பார்க்கக்கூடிய திருமண தேதி, சுப முகூர்த்தம் போட்டுக்கிற தேதி எதுவுமே சுப முகூர்த்தம் கிடையாது. 90% அசுப முகூர்த்தம் தான். அதனால நீங்கள் அந்த காலண்டரில் பார்த்துட்டு கல்யாணம் வைக்காதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், காலகஸ்தியில் உள்ளவங்களுக்கு கேதுவான திருமண தடை இருக்குது, காலகஸ்தியில் உள்ளவங்களுக்கே இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, நம்ம எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறேன், எங்க உங்களுக்கு 7 பிரச்சனை இருக்குது, நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நான் இருக்கிறது திருநள்ளாறு தாங்கிறேன், என்ன பண்ணுறீங்க? ஸோ சில கிரகங்கள் கொடுத்தா யாராவது தடுக்க முடியாது. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ஷவீனா. என்னுடைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜோதிடர் குரு நாகராஜன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பராக இருக்கேன் மேடம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் 90s கிட்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு திருமணம் ஆகலைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது சார். திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது? முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்னைக்கு சிலரோட கண்டிஷன், ஓகே, அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களாம் கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா, முக்கியமாக கிரக இணைவுகள், கிரக சேர்க்கைகள் இருக்குது, கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. கலத்திரகாரகன்னு சொல்லி ஒரு கோள், அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரனால தான். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது, கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன், இது ஆண்களுக்கு சொல்லும்போது. பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. டிலேடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். ஓகே, அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார், அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கையை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா சடமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் 1 நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம், உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அப்புறம் வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க. அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை.
தாலி பொருத்தலையும் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் தான். அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்தில் சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மஸ்ட். ஓகே, இது ரெண்டு இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ளவே சண்டை போடாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வர்றது சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான், என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ரெண்டுமே அமையாது. அப்போ இது ரெண்டில் ஒன்று இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த ரச்சி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம் கனப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். ஓகே. அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும், அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா வதைன்னா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். ஓகே, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விபத்து. இவங்களை அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அடிக்குறுக்க விபத்து நடக்கும். சில சமயம் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படக்கூடிய வறுமை நிலை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ இந்த மூணு வகையான நட்சத்திரங்களுக்கு 3, 5, 7 இது பொருந்தாது இல்லை, பொருந்தும். ஆனால் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இந்த தினப்பொருத்தத்தையும் நம்ம பார்த்துக்கணும். கணப்பொருத்தங்கிறது என்னென்னா, நீங்கள் மனுஷ கணமா, தேவ கணமா, ராட்சச கணமான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மாதிரி அவன் செயல்பாடு இருக்கும். மனித கணம் மனிதத்தன்மையோடு இருப்பான். தெய்வ கணம்னா எல்லாத்தையும் மன்னிக்கிறது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறது, ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், சாஃப்ட் பர்சன். ராட்சச கணம் அப்படின்னா கொஞ்சம் அந்த த நேம் இங்கிலீஷ்க்காக த மீனிங் கொஞ்சம் ராட்சசன் மாதிரி கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். அவன் வேற ஒன்றும் இல்லை, ராட்சச கணம் உள்ள வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதனால தான் அவனுக்கு கோபம். ஸோ இந்த மாதிரி பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து செஞ்சால் நல்லது. எப்பயுமே பெண்ணுக்கு வந்து ராட்சச கணமாக இருந்து ஆணுக்கு வந்து கொஞ்சம் கீழே இருக்கக்கூடாது. அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மேல் சாவனிசம், அதாவது ஆண்கள் தான் இங்கே வந்து எல்லாமே ஆண்டுக்கிட்டு வராங்க. அதில் வந்து ஹிஸ்டோரி இருக்குது, ஹிஸ்டரி, ஹெர் ஸ்டோரி கிடையாது. நல்லா பாருங்க. ஓகே, அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நீங்கள் ராஜாக்களோட கதைகள் தான் நம்ம படிக்கிறோம். ஆமாம் சார். ராணி கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். நீங்கள் ராணி மங்கம்மாள் பற்றியோ ஜான்சிக்கு ராணி லட்சுமிபாய் பற்றியோ படிக்கிறீங்கன்னா அது ரொம்ப ரேர் கேஸு. ஒரு 100 ஆண்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 2 பெண்கள் 3 பெண்களோட ஹெர் ஸ்டோரி தான் படிக்க முடியும். ஸோ இது அது இன்னவிட்டம் தவிர்க்க முடியாத ஒன்று. பட் இன்றைக்கி சமமாகிட்டாங்க. ஸோ அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் இந்த ஆணுக்கு வந்து ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, அதனால் பொருத்தங்கள் பல வகை இருக்குது. அதாவது தசவித பொருத்தம் இருக்குது, அதுக்கப்புறம் கிரக பொருத்தங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருத்தத்தில் பாவசாமியம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகம் பாவமான ஜாதகமா புண்ணிய ஜாதகமா ஓகே அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த பாவசாமியம் வந்து ஆணை விட பெண்ணுக்கு குறைவாக இருக்கணும். ஒரு ஆணை விட பெண்ணுக்கு கூட இருந்துச்சுன்னா இவங்க வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா சந்தின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கட்டி வைக்கிறோம், கட்டி வச்சதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு நடக்கக்கூடிய தசா இருக்கு இல்லையா, வரக்கூடிய காலங்களில் அதுக்கு ஷார்ட் பீரியடில் கொஞ்சம் மோசமான தசா இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா 2 பேரையும் பாதிக்கும். ஸோ அது வந்து தசா சந்தி. அந்த சந்திப்பு இருந்துச்சுன்னா அதை தவிர்க்க சொல்லுவோம். ஒருவேளை இதே வந்து நாங்கள் செக் பண்ணும்போது 60 வயசுக்கு மேலே இருக்குது, 70 வயசுக்கு மேலே இருக்குன்னா கட்டி வைப்போம். ஏன்னா 60-70 வயசில் நம்ம ஆஞ்சி ஓஞ்சிருவோமே, போதும் எப்படா போவோம் அக்கடான்னு போயிடுவோம். அதனால அதை செக் பண்ணி பார்த்து சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. எது செக் பண்ணி எல்லா பொருத்தும் பார்த்து கொடுத்தா தான் அனுப்புவோம். இது நல்லா நடக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொருத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக குறித்து கொடுக்கணும். அதான் விவாக சக்கரம்னு சொல்லி ஒரு சக்கரம் இருக்குது. அந்த விவாக சக்கரம் அமைச்சு கொடுத்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நல்லா வரதான் நல்லா நிற்பாங்க. இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே சண்டையை போட்டுருவாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு காலண்டரில் பார்க்கக்கூடிய அந்த திருமண பொருத்தம், திருமண தேதி, சுப முகூர்த்தம் போட்டிருக்கிற தேதி எதுவுமே சுப முகூர்த்தம் கிடையாது. 90% அசுப முகூர்த்தம் தான், சுப முகூர்த்தம் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த காலண்டரில் பார்த்துட்டு கல்யாணம் வைக்காதீங்க. ஜோதிடர் போய் பாருங்கள். எப்படி நீங்கள் திருமண பொருத்தத்துக்கு மெனக்கட்டீங்களோ அதை விட 100 மடங்கு மெனக்கட்டணும்.
இந்த டைம் பார்க்கறது. ஆமாம் தாலி கட்டுறதுக்கு பொருத்தம் அந்த இது பார்க்குறது. ஓகே. அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம். ஸோ தாலி கட்டுறதுக்கு முகூர்த்தம் பார்க்குறதுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் மிக மிக கவனமாக பார்த்து செய்யணும். செஞ்சால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். சூப்பர் சார். சின்ன சின்ன விஷயம் இருக்குன்ட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்த கொடுத்துருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். ஆமாம். ஓகே. இப்போ ஓவராலாக நிறைய பேருக்கு வந்து ஏன்னா எல்லாருடைய ஒரு விஷயம் கல்யாணம் ஆகலைனாலே எல்லாரும் எங்கே போய் நிற்பாங்கன்னா, ஒன்று பரிகாரம் பண்ணுறதுக்கு போய் நிற்பாங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது கோவிலுக்கு போய் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆறுதலே இது ரெண்டு ஒரு விஷயந்தான். நம்ம ஒருவேளை இதை பண்ணிட்டோம்னா நடந்துருமோ அப்படின்னு. இப்போ 12 ராசி நேயர்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க, திருமண வயசில் இருக்காங்க, திருமண தடையை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை எந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணனா கொஞ்சம் மாற்றம் நிகழும்? மேடம் இது பரிகாரம் பற்றி சொல்லும்போது நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க, சிலர் இருக்குங்கிறாங்க. ஆமாம். வேத ஜோதிடம் அப்படின்னாலே பரிகாரம் தான். ஓகே. பரிகாரத்தில் ஸ்டார்ட்டே ஆகுது. வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கல்யாணம் முடிக்க போகிறீங்க, இந்த டயத்தில் நல்ல நேரம் முடிய போது தாலி கட்டுங்கன்னு தான் ஐயர் சொல்லுவாங்க. எஸ். ஏன் வேறு டயத்தில் எந்த டயத்தில் நீங்கள் கட்டலாமே, அங்கேயே நீங்கள் பரிகாரம் ஸ்டார்ட் ஆகுது. சரியான நேரத்தில் தாலி பூட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். தட் இஸ் த பரிகாரம். நல்லா பார்த்தீங்களா? அங்கே சில சமயம் இருக்குது, அந்த நேரத்தில் சில முகூர்த்த நேரத்தில் பல விஷயத்தை செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு தானம் கொடுக்கணும். எண்ணெயை தானமாக கொடுப்பாங்க, சில தானியங்களை தானமாக கொடுப்பாங்க, சில சமயம் ரத்தினங்களை தானமாக கொடுப்பாங்க. அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்குற அந்த சாஸ்திரிக்கு அதுக்கப்புறம் அந்த திருமணம் நடக்கும். ஓகே. அப்போ அந்த தானம் கொடுக்காம நடத்தும்போது அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துரும். அதனால் இந்த முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் கேட்ட இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வாரம் சொல்லிடுங்க திருமணம் பரிகாரம். இந்த பரிகாரங்கள் இது சடங்கு அல்ல. முதல்ல என்ன நீங்கள் பரிகாரம்னாலே ஒரு சடங்கு நினைக்கிறேங்க. அது உங்கள் கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு வழி. ஓகே. அதை முதல்ல மனசில் ஃபிக்ஸ் பண்ணினீங்கன்னா பரிகாரத்தை தைரியமாக பண்ணுவீங்க. இல்லைன்னா சடங்குன்னு பண்ணிங்கன்னா ஏனோதோன்னு பண்ணுவீங்க. ஓகே. அதனால் பரிகாரங்கிறது நம்ம கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு வழி. கண்டிப்பாக பண்ணலாம். இது எப்படிலாம் பண்ணலான்னு இருக்குது. சிலர் வந்து மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுவதன் மூலமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது குறிப்பிட்ட கிரகத்தோட பீஜ மந்திரங்களோ மாலா மந்திரத்தையோ சொல்வதன் மூலமாக இந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும். பட் அதுக்கு ரொம்ப மெனக்கிடணும் பரிகாரத்துக்காக இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யாகம் வளர்க்குறது. அப்போ இந்த கிரக சாந்தி அது யாகம் வளர்த்து செய்வாங்க. இது ஒரு பரிகாரம். இன்னொரு பரிகாரம் இருக்குது, தானம் கொடுக்குறது. ஸோ எனக்கு சார் இதெல்லாம் வேணாம் சார், எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, என் மனசு திருப்தியாக ஒருத்தருக்கு தானம் கொடுத்து, அப்போ ஏழை பொண்ணோட கல்யாணத்துக்கு, ஒரு ஏழை பையனோட திருமணத்துக்கு நீங்கள் உதவுங்க. அந்த தாடி எடுத்து கொடுங்க, கட்டில் பீரோ வாங்கி கொடுங்க. இது மாதிரியான விஷயங்களை செய்வதன் மூலமாக அது ஒரு பரிகாரம். சூப்பர். ஸோ தானம் கொடுக்கறது, நம்மளே மந்திரத்தை ஜெபிக்கிறது, யாகம் வளர்க்குறது, இதன் மூலமாக எல்லாம் இந்த விஷயத்தை செய்யலாம். சூப்பர் சார். ஸோ 3 வகையும் இருக்குது. ஓகே. ஸோ ஓவராலாக வந்து 12 ராசிக்கும் திருமணம் ஆகலாம். எந்த கோவில், ஏன்னா நிறைய பேர் வந்து காளகஸ்தி போங்கன்னு காமனாக சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்தால் திருமணம் நடக்குமா, இல்லைனா ஏதாவது ஒரு கோவில் இருக்குது அங்கே போயிட்டு வாங்க மாற்றம் தெரியும்னு சொல்லுவேன்? உண்மையிலே காளகஸ்தி போயிட்டு வருதுன்னா அது வந்து சர்ப்ப தோஷம், அதாவது ராகுக்கு தோஷம் இருக்கு இல்லையா? ஆமாம். ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரம், கேதுவுக்கு காளகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோள்களுக்கு தகுந்த ஒரு கோயிலை பிரித்து விட்றது. அப்போ அதுதான் உங்கள் 7ஆம் இடத்தோடையோ 2ஆம் இடத்தோடையோ சம்மந்தப்பட்ட 2ஆம் இட குடும்பம் அமைகிறது. 7ஆம் இடங்கிறது திருமணத்தை குறிக்கிறது. ஸோ இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் சம்மந்தப்படும் போது குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறது ஒரு சிறப்பு தான். நீங்கள் சொல்லுங்கள், காளகஸ்தியில் உள்ளவனுக்கு கேதுவால் திருமண தடை இருக்குது, காளகஸ்தியில் உள்ளவங்களுக்கே இருக்குது. ஓகே. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். நம்ம சொல்கிறோம், நம்ம எங்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறேன், எங்கள் உங்களுக்கு 7.5 சனி இருக்குது, நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, நான் இருக்கிறது திருநள்ளாறு தாங்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? ஸோ சில கிரகங்கள் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக சார். அதேமாரி அது தடுத்தாலும் யாராலையும் அதை சரி பண்ண முடியாது. அதனால் அந்த கோள்களோட நிலையை பார்த்து அறிஞ்சு தான் அவங்க செய்யணும். ஸோ காலகஸ்திலே உள்ளவர் கேதுவான பிரச்சனைனா அங்கே போயிட்டு வாங்க, நம்பிக்கையோட போங்க. கண்டிப்பாக. நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா அது நடக்காது. நானும் வந்து கோயிலுக்கு வந்தேன், நானும் போனேன். நோ, நீங்கள் கோயிலுக்குள்ள போகும்போதே செல்ஃபோனில் நோண்டிக்கிட்டே போகிறது இன்றைக்கி சார், அதனால தான் புடிங்க வச்சுட்டாங்க. சரி, உள்ளே போனாலும் கதைகள் பேசக்கூடாது. அமைதியாக போயிட்டு என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம போகிறதே குடும்ப கதை பேசுகிறோம், அங்கே தான் போய் எல்லா கதையும் பேசுகிறோம், உட்காந்து பேசவே கூடாது. அது சிவன் கோவிலுக்கெல்லாம் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா சிவகணங்கள் எப்பயுமே நம்ம கூடயே வரும். அது நீங்கள் சொல்கிறது கூட அதாவது சில தேவதைகள் வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவோம், ததாஸ்து தேவதைகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது அப்படி நடக்கட்டும், அப்படி நடக்கட்டும், ததாஸ்து அப்படின்னு சொல்லும். அதாவது கோயிலுக்குள்ள போய் அதிகமாக பேசக்கூடாது, எண்ணம் தூய்மையாக இருக்கணும். சரணாகதி தத்துவத்தை போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க.
மற்ற கதையெல்லாம் பேசிட்டு அது ததாஸ்து சொல்லிக்கிட்டே வரும். ஓகே. அதே மாதிரி நான் சொல்லுவேன், சிவன் கோயிலெலாம் போயிட்டு இருந்தேன்னா சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு வாங்க. அப்போ தான் நம்ம சிவகணங்கள் நம்மளை விட்டு வெளியே அங்கே இறங்கிக்கணும். நம்ம உள்ளே போனால் நம்ம கூட ஒட்டிக்கணும். சாமியெலாம் கும்பிட்டு முடிச்ச உடனே நேரம் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அங்கே உட்காந்துட்டு வந்தீங்கன்னா நம்மளை விட்டு வெளியே கேட்கணும். சிவகணங்கள் எப்பவுமே சண்டைக்கு ஆக்ரோஷத்துக்கு ரெடியாக இருக்கும். சரியா? இதே மாதிரி விஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல போய் உட்காந்துருங்க, சாமி கும்பிடுங்க. அப்புறம் வரும்போது அங்கே உட்காராதீங்க, அந்த லட்சுமியோட பூத கணங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருங்க. இது செல்வம் பெறுவதற்கு இது ஒரு வழி. ஸோ கோயில் போகிறதுல இது ஒரு சில விஷயம் இருக்கு. ஸோ அதாவது நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்னா பேச வேணாம், அந்த நோக்கத்தோடு போயிட்டு நோக்கத்தோடு வெளியே வாங்க, அப்புறம் சக்ஸஸ் ஆகும். சூப்பர் சார், சூப்பர். கோயில் விஷயம் நீங்கள் திருமணஞ்சேரி போங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கோவிலுக்குலாம் போயிட்டு வாங்க, உங்கள் காரியம் உண்மையிலே சக்ஸஸ் ஆகும். ஆனால் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. ஓகே, சூப்பர். இன்னொரு விஷயம் கூட, அந்த கோயிலுக்கு போயிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வாங்க. முக்கியமான விஷயம். இப்போ காளஹஸ்தி போகிறாங்க, பக்கத்தில் திருப்பதி இருக்குன்னு போயிட்டு வராங்க. உங்கள் பரிகாரத்துக்குன்னு போனீங்கன்னா அந்த பரிகார வேலையாக மட்டும் போங்க, போயிட்டு நேராக வீட்டுக்கு வரணும். மற்ற கோயிலுக்கு போகக்கூடாது, அப்போ தான் அது கழியும். உடனே இது கூட ஒருத்தர் வந்து கோயிலுக்கு தர போகிற அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பரிகாரம்னா பரிகாரம் மட்டும்தான். கர்மா கழிக்கிறது கர்மா தான் கழிக்கணும், மற்ற எந்த வேலையும் வச்சுக்கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சோறு கட்டி எடுத்துகிட்டு போவோம், ஹோட்டல் கூட போக மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு கோயிலுக்கு வாசல்லையும் பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்மளோட புண்ணியத்தை பூரா அவன் தான் வாங்கிட்டு இருக்கான். நம்மளை என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ஒரு காஃபியும் வடையும் சாப்பிட்டுட்டு அங்கே விட்டுட்டு வராங்க. நேரம் வீட்டுக்கு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் டீ சாப்பிடாட்டி நம்ம காணாமல் போயிடுவோமா? இல்லை தானே, வீட்டுக்கு வந்துடலாமே. இன்னும் அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் வந்து டீ காஃபி சாப்பிடுங்க, இதுவும் ஒரு காரணம். ஓகே சார், சூப்பர். என்ன நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கத்தோட போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஓகே சார், சூப்பர். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஏன்னா வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையான டிப்ஸ் கொடுக்கும்போது தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம எந்த இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத. சூப்பர் சார், சூப்பர்.